வணக்கம். இன்றைய முக்கிய புதுச்சேரியில் மாமரத்தில் பதுங்கியிருந்த நல்ல பாம்பை பத்திரமாக பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டனர். புதுச்சேரி அருகே உள்ள கண்டமங்கலம் சிவராந்தகம் பகுதியை சார்ந்தவர் மனோகர். இவர் வீடானது தென்னை, வாழை, மாமரங்கள் சூழ்ந்த பகுதியாக உள்ளது. இந்நிலையில் காலை அவரது மாமரத்தில் இருந்த நல்ல பாம்பை பார்த்து அவரது நாய் குரைத்து கொண்டே இருந்துள்ளது. அது குறித்து அறிந்த மனோகர் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளார். அதன் பேரில் அங்கு வந்த ஸ்னேக் மணி என்கிற பாம்பு பிடிப்பவர் மரத்தில் இருந்த நல்ல பாம்பை பிடித்து பாட்டிலில் அடைத்து பின்பு காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டார். சிவராந்தகம் பகுதியில் இதுபோன்று அடிக்கடி பாம்புகள் வீட்டிற்குள் வருகின்றது என்றும் வனத்துறை உரிய நடவடிக்கை எடுத்து விஷ ஜந்துக்கள் வருவதை தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில கட்டிட தொழிலாளர் நல சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தலைவர் தீர்த்தமலை தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் நாராயணசாமி முன்னிலை வகித்தார். பொதுச் செயலாளர் ஆறுமுகம் வரவேற்புரை ஆற்றினார். பொருளாளர் சுந்தரமூர்த்தி நாயனார் மேலும் இதில் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் பேரிடர் காலத்தில் வழங்கப்பட வேண்டிய நிவாரணத் தொகையை வழங்கப்படாமல் உள்ள நிலையில் புதுச்சேரி மாநில அரசு உடனடியாக நிவாரணத் தொகையை அறிவிக்க வேண்டும், மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும், கிளை வாரியாக அமைப்புகள் பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் வழங்கினர். காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதிக்குட்பட்ட பொறையாங்குளம் பகுதியில் பாஜக பிரமுகர் பாலன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் மற்றும் ரிச்சர்ட் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் ஜீவா நகர் பகுதியில் முனியன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வழங்கினர். வாமா வாமா இந்தாங்க வாமா வா வா கார்த்தி வாங்கடா கும்பல வாங்கடா உன்ன வெஜ்ஜா நான் வெஜ்ஜா உன்ன போமா அண்ணா அம்மா நீ போமா போமா அம்மா அப்படியே இருங்க அம்மா அண்ணா கொஞ்சம் நவருங்களா கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருமா அந்த பக்கமா வாங்கம்மா பின்பக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 172 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. மேலும் சிகிச்சை பலனின்றி ஒரு நபர் உயிரிழந்துள்ளனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 137 நபர்களும், காரைக்காலில் 23 நபர்களுக்கும், ஏனாமில் 5 நபருக்கும், மாகேவில் 7 நபருக்கும் என மொத்தம் 172 நபர்களுக்கும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு நபர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1761ஆக உயர்ந்துள்ளது. தற்போது 2006 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,14,192 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக 1,17,959 நபர்கள் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். நெல்லித்தோப்பு தொகுதியில் உட்பட்ட ஜேவிஎஸ் நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வாய்க்கால் சீரமைத்தல் மற்றும் தெருநாய் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் வைத்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் நேரில் சென்று ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு உடனடியாக பணிகளை முடிக்க உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எனக்கு நேற்று நைட் தாமா தகவலே வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வரல. நான் உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் பேசியிருக்கிறேன். கொடுத்த டைம்குள்ள எடுக்கலனாக்கா அதுக்கு அடுத்தது என்னன்றது என்னோட நடவடிக்கை. சரிங்களா? எனக்கு மக்களுக்கு யாருக்கும் எந்த இடஒருளோ இல்லை பிரச்சனையோ இல்லை தொந்தரவோ இல்லாமல் இருக்கணுன்றதான் நான் பார்க்குறேன். எனக்கு இதை நீங்கள் முன்னாடியே எடுத்துன்னு வந்திருக்கலாம். ஆனா இதுவே நீங்க ரொம்ப லேட் பண்ணீங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? எத்தனை மாசம் ஆகுது? ஒரு மாசம் சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படுறீங்க. ஒரே லைன்ல மாத்த முடியாது. மனித உரிமைகள், சுற்றுச்சூழல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் தொடக்க விழா செயின்ட் தெரேசா வீதியில் நடைபெற்றது. புதுச்சேரி செயின்ட் தெரேசா வீதியில் உள்ள டைனமிக் அரங்கில் மனித உரிமைகள், சுற்றுச்சூழல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு தலைவர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார். இணை செயலாளர் காளிதாஸ் வரவேற்புரை ஆற்றினார். பொதுச் செயலாளர் இளஞ்செழியன் புதிய இயக்கத்தின் தேவை, நோக்கம், செயல்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்து கூறினார். புதிய இயக்கத்தின் நிர்வாகிகள் உமாபதி, கலா, வரலட்சுமி, தயாளன், இளவரசி, பிரபாகரன், வினோத், தமிழரசி, தட்சிணாமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நகரில் தலைமை அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தலைவர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார். இந்த கொரோனா காலத்தில் நமது அழைப்பின் சார்பாக வீடு இல்லாத தெருவோர வசிப்பவர்களுக்கு மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு 1 மாதமாக உணவு வழங்கினோம். இதை செய்ய உதவிய நமது நிர்வாகிகளுக்கு நன்றி. மேலும் நமது அழைப்பிற்கு புதிய நிர்வாகிகள் வர இருக்கின்றார்கள். கீழ்கண்ட தீர்மானங்கள் பொதுச் செயலாளர் மணிகண்டன் வாசித்தார். தீர்மானங்கள்: புதுச்சேரியில் புதிதாக பதவி ஏற்றிருக்கும் முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்கள். நீதிமன்றம் இந்த கொரோனா காலகட்டத்தில் 75% பள்ளி கட்டணத்தை வசூலிக்க உத்தரவிட்டது. ஆனால் ஒரு சில தனியார் பள்ளிகள் நீதிமன்ற உத்தரவை மீறி 100% பள்ளி கட்டணத்தை வசூலித்தனர். இந்த மீதி 25% கல்வி கட்டணத்தை பெற்றோர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கௌரவ தலைவர் அசோக், செயலாளர் மாதவன், சரவணன், கண்ணதாசன், துணை செயலாளர் சிவகுமார், செல்லப்பன், பாஸ்கர், செல்வகுமார் மேலும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வி. அனிபால் கென்னடி வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரி மாநிலம் கடலோர பகுதிகளில் அமைந்துள்ள ஸ்ரீகாந்த் பெட்ரோல் பங்குக்கு மற்றும் சி கேர்ள்ஸ் உணவகம் அருகில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனத்தை அருகில் உள்ள பாதை ஓரங்களில் பார்க்கிங் வசதிக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் வாகனங்களை விட்டு செல்வது காலகாலமாக உள்ளது. ஆனால் திடீரென 2 சக்கர வாகனங்கள் ₹10, 4 சக்கர வாகனங்களுக்கு ₹30 கட்டணம் வசூலிக்கப்படுவதை உடனடியாக நிறுத்த புதுச்சேரி நகராட்சிக்கு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.
நம் உள்ளூர் வாசிகள் காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது வழக்கமாக கொண்டுள்ளனர். நம் உள்ளூர் வாசிகள் பல பேர் காற்று வாங்கவும் இயற்கையை ரசிக்கவும் குடும்பத்தோடு வருவார்கள். அவர்களிடம் புதுச்சேரி நகராட்சியினர் கடந்த ஒரு வார காலமாக அவர்களுடைய வாகனங்களை பார்க்கிங் செய்தால் கட்டணம் வசூல் என்ற பெயரில் தொல்லை கொடுத்து வருகின்றனர். அதனால் நம் உள்ளூர் வாசிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நம் உள்ளூர் வாசிகளின் நலன் கருதி தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். உடனடியாக நம் உள்ளூர் வாசிகளின் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகளை அழைத்து கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் என்று நான் சார்ந்துள்ள திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேளாண் துறையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து ஓய்வு பெறும் வேணுகோபால் ராவ் அவர்களுக்கு வேளாண் துறை அதிகாரிகள் பணி நிறைவு பாராட்டு செய்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குனர் வேணுகோபால் ராவ் அவர்களுக்கு தாவரவியல் பூங்காவில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு வேளாண் துறை இணை இயக்குனர் பாலாகாந்தி அவர்கள் தலைமை தாங்கி ஓய்வு பெறும் வேணுகோபால் ராவ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர். விழாவில் கூடுதல் வேளாண் இயக்குனர் ஜெயசங்கர், தோட்டக்கலை கூடுதல் வேளாண் இயக்குனர் சிவராமன், இணை இயக்குனர்கள் பூமிநாதன், தனசேகர், துறை இயக்குனர் சண்முகவேல், சிவசுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பின்னர் பணி ஓய்வு பெற்ற வேணுகோபால் ராவ் வந்திருந்த அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி விடை பெற்றார். But after COVID, I never used to go frequently, so I took more interest in job, and I got good results also. And I have given an interview to everybody in my subordinates, also the other officers doing the experience. Thank you, very kind of you for giving me. All the participants to have another question. மாநில ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிய விழாவில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பயன்படுத்தும் விதமாக மருத்துவ கவச உடைகள் PPE கிட் புதுவை மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் வழங்கினார். கொரோனா பேரிடர் காலத்தில் பல பேர் தங்களால் முடிந்த சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளால் பல பேரின் வாழ்வாதாரத்தையும் பல மனித உயிர்களையும் காப்பாற்றி உள்ளனர். இந்த கொரோனா என்னும் பெரும் தொற்றை நமது நாட்டில் இருந்து அகற்ற நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது ஒற்றுமையை பறைசாற்றுவோம். மேலும் பல மனித உயிர்களை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற சமூக அக்கறையில் அக்ரோடெக் விவசாயிகள் ஒன்றிணைந்த உற்பத்தியாளர் நிறுவனத்தின் முதன்மை இயக்குனர் மாணிக்கம் அவர்கள் புதுவை மாநில ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிய விழாவில் கலந்து கொண்டு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பயன்படுத்தும் விதமாக மருத்துவ கவச உடைகள் PPE கிட் புதுவை மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் வழங்கினார். இந்த நிகழ்வில் தமிழக மற்றும் புதுவை பொறுப்பாளர் ஆனந்த் பாபு மற்றும் புதுவை கிளை மேலாளர் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் மற்றும் அறக்கட்டளையின் 50வது நாள் அன்னதானம் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் வழங்கினார். மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் மற்றும் அறக்கட்டளையின் 50வது நாள் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் துப்புரவு பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு புடவை மற்றும் வேட்டிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவி வழங்கி கௌரவித்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் மற்றும் அறக்கட்டளையின் பொருளாளர் சக்திவேல் வரவேற்புரையும் தன சுந்தராம்பாள் அறக்கட்டளை நிறுவனர் ஆனந்தன் தலைமையுரையும் வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சந்திரகுமரன் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பிரான்ஸ் என்ஜினியர் கெமிஸ் எத்தின் அவர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு பொருள் உதவி. நடைபெற்ற விவேகானந்தரின் 118வது நினைவு நாள் அவரது திருவுருவ படத்திற்கு அமைச்சர் நமச்சிவாயம் மலர்தூவி மரியாதை செய்தனர்.
புதுச்சேரி அடுத்த மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் பகுதியில் விவேகானந்தரின் 118வது நினைவு நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் தொகுதி அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு திருக்கனூர் காவல் நிலையம் அருகில் அமைக்கப்பட்டிருந்த விவேகானந்தரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், பாஜக பிரமுகர்கள் முத்தமிழன், துரை வீரராகவன், கண்ணன், தமிழ்மணி, அதிமுக பிரமுகர் சுத்துக்கேணி பாஸ்கர் மற்றும் பாஜக தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விவேகானந்தரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநில சமூக நல்லிணக்க முன்னணி சார்பில் இளைஞர் சமூக மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில சமூக நல்லிணக்க முன்னணி சார்பில் இருளர் சமூக மக்களுக்கு கொரோனா கால நிவாரணமாக அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் உருளையாம்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சமூக நல்லிணக்க முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் இனமுல் ஹாசன், சமூக செயல்பாட்டாளர்கள் ஜெமில் பிரித்தா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.